ஹாய் அவள் கதை எபிசோட் 45. ஒரு கழுத்தை சொல்லுது, எனக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளான்னிலேருந்து நான் நல்லா வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடுக்கிட்ட சொல்லுது. அந்த மாடு போய் குரங்குக்கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி கழுதைக்கு முடியல போல், அவனுமேல் வேலை செய்யாதாட்ட இருக்குது, நாளைக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மாடு போய் அந்த குரங்குக்கிட்ட சொல்லிச்சு. அந்த குரங்கு போய் குதிரைக்கிட்ட என்ன சொல்லுது, இந்த மாதிரி கழுதை நாளையிலேருந்து வேலை செய்யாது போல் அப்படின்னு சொல்லிருச்சு. அந்த குதிரை போய் ஓனர்கிட்ட, நாளையிலேருந்து கழுத்தை வேலை செய்யாதம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருச்சு. இப்படி மாறி 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 நல்லதாக இருந்தது இப்போ ஒரு கெட்டதாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒன்று நம்மக்கிட்டேருந்து கேட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட போய் பல விதமாக சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. என் பேரண்ட்ஸ்கிட்டேயே நான் ஏதாவது கன்வே பண்ணணும்னு போகும்போது எனக்கு முன்னாடியே நிறைய பேர் அவங்கக்கிட்ட அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஏன் அதை பண்ணுறாங்க, ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் போய் கன்வே பண்ணும்போது இது உண்மை கிடையாது, அவங்க சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லி என் அப்பா அம்மாவும் தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நான் நிறையா டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாளாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும்